என்னப்பா எல்லாம் பணியில் வந்து உட்காந்துருக்கோம், என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஐயா ஊருக்குள்ள வந்து அடிச்சிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுயா. புலி வளர்த்தா அதிகாரி அடிக்கத்தான்ப்பா செய்வான். புலி வளர்க்குறது சட்டப்படி தப்பு இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சுதானே வளர்த்துட்டோம். ஐயா இவன் தான் ஐயா காட்டி கொடுத்தான். ஏன்பா முத்து, யோசிச்சு செஞ்சிருக்க வேணாமாப்பா? என்னை மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிரு சின்ன தம்பி. ஏதோ தப்பான முடிவெடுத்து சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளோ பெருசாகுன்னு நான் எதிர்பார்க்கல. சரிங்க, இப்போ என்னையா பண்ணலாம்? என்ன பண்ணுறது, அடிச்சுட்டு போன அதிகாரி நம்மளை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு போயிருக்கான். போனவன் வரட்டும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவங்கள ஊருக்குள்ள வர விடாம வழி மறைச்சிட்டா? ஏம்பா என்ன பேசுகிறப்பா நீ? சினிமா இனிமே அதிகம் பார்ப்பியோ? நம்ம அரசாங்கத்தை பயிற்சிக்கிட்டு வாழ முடியுமாப்பா? யோசிச்சு முடிவு எடுப்போம். ஆனால் ஒன்று, சின்ன தம்பியை எக்காரணம் கொண்டும் நாம விட்டு கொடுத்துடக்கூடாது, புரிஞ்சுதா? சின்ன தம்பி நீ ஒன்றும் பயப்படாத, சரிதானே? நாங்கள் ஒன்றும் விட்டு கொடுத்துட மாட்டோம், எல்லாரும் உன் கூட நிற்போம். நிம்மதியாக போய் படுப்பா, காலையில் எதுனாலும் பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் பயப்படாதப்பா, பின்னால் இருக்கிறவங்களாம் கண்டதை பேசாதீங்க, பார்த்துக்கலாமா? நீ பயப்படாம இரு. ஊரோட சேர்ந்து புலி வளர்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அதை விசாரிக்க வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை அடிச்சிருக்கீங்க. சட்டப்படி இது தப்பு. ஐயா புலி வளர்த்தோன்னு சொல்றது உண்மைதான் ஐயா, ஆனால் அதிகாரி அடிச்சோன்றது அவங்க சொல்ற கட்டுக்கதையா, நம்பாதீங்கய்யா. சரி, அப்படின்னே வச்சுப்போம். ஆனா ஊருக்குள்ள புலி வளர்க்கறது சட்டப்படி தப்புன்னு தெரியாதா? ஐயா கூண்டு வச்சு கரடி பிடிக்க மனு கொடுக்கும் போது என்னையா செஞ்சீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எங்களை காப்பாத்தலையா? சின்ன தம்பியோட கும்கி புலி தான் எங்களை காப்பாத்துச்சு. முட்டாளுங்களே நீங்களா? ஊருக்குள்ள புலி வளர்க்கறது தப்புன்னு சொல்றேன், கும்கி புலி அது இதுன்னு அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். சொல்றீங்க, உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கலையா? அமைதியா இருக்கடா, பிரச்சனையை பெருசாக்காதீங்கப்பா. சொல்றேன்ல, பொறுமையா இருங்க. அதிகாரிகள் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயா தப்பு நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? நடந்த உண்மையை சொல்லி அந்த புலியை ஒப்படைங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன். ஐயா யாரையும் அரெஸ்ட் பண்ண வேணாங்க ஐயா. புலிய கூட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தது நான் தான் ஐயா. எங்க அவசரப்படுறீங்க? மக்களுக்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஐயா தெரியும். என்ன சொல்றேன் இவன்? சார் சின்ன தம்பி, நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்லப்பா, ஏப்பா அவசரப்படுற? இல்லையா, எனக்காக ஊர் மக்கள் ஏன் கஷ்டப்படணும்? நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க ஐயா. என் வீட்டுக்காரர் ஒரு விவரம் தெரியாத ஆளுங்கய்யா, பூனைன்னு நினைச்சுதான் எடுத்து வளர்த்தாரு. புலிக்கதை பூனை கதை எல்லாம் கோர்ட்ல சொல்லிக்கலாம், முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன சார் அரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க? சார் சின்ன தம்பி ஒரு அப்பாவி சார். சார் நீங்க சத்தம் போறதால ஏதாவது நடந்துருமா? பொறுமையா இருங்கப்பா. அவசரப்பட்டா பெருசா தான் பிரச்சனை. கோர்ட்டுக்கு போய் வச்சு தான் பேச முடியும். நிறுத்துங்கண்ணே, என் மேல அக்கறை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். ஒழுங்க படிக்கணும், நாங்க இருக்கோம். அம்மா சொல்றத கேட்கணும். சரியா? பையனை பாத்துக்கண்ணே, கொஞ்சம் பாத்துக்கண்ணே எல்லாரும். இருங்கப்பா, நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. வக்கீல வச்சு பாத்துக்கலாம்ப்பா, பயப்படாதீங்க. இருங்க, பொறுமையா இருங்க. சொன்னா கேளுங்கப்பா. இப்ப என்ன பண்ண முடியும்? அதிகாரி வந்துட்டாங்க, பொறுமையா இருங்க. போங்க, வக்கீல வச்சு பாத்துக்கலாம். நம்ம ஊர் வக்கீல வர சொல்லுங்கப்பா, அவரை வச்சு கோர்ட்ல பாத்துக்கலாம்பா. பொறுமையா இருங்கப்பா. இரு, புலி எங்க இருக்கு? எங்க வீட்டுல இருக்குங்க சார். வண்டியில ஏத்து. புலி கொண்டு வந்தாச்சா? வண்டி பின்னாடி நிக்குதுங்க. எப்படி ஏத்து போறீங்க? ரொம்ப கோவமா இருக்குங்கய்யா, அடங்காது, சுட்டு தான் பிடிக்கணும். சுடுங்க, ஆனா உயிர் போயிடக்கூடாது. சரிங்க. யோ நல்ல மருந்து ஏத்தியா, நெத்திலே சுடு, ஒரே சுள்ள சாவட்டும். இதோட ஒரே தொல்லையா இருந்துச்சு, மயங்கிருங்கிற போதியா நல்லா மருந்து ஏத்து. என்னையா யோசிக்கிறா? நல்லா மருந்து ஏத்தியா. என்னாச்சு? அது குழந்தை மாதிரிங்கய்யா, அதை சுட வேணாங்கய்யா, நானே கூட்டு வரேங்கய்யா. அதுக்கு திடீர்னு கோவம் வந்தானா என்ன பண்ணுவேன்? திடீர்னு கோவப்படுறதுக்கு அது மனுஷன் இல்லைங்கய்யா. ஐயா அது சுட வேணாங்கய்யா, அந்த ஊசி என் கையில கொடுங்கய்யா, நானே கொண்டு வரேன். உங்க காலில் விழுந்து
இல்லைங்கய்யா சுட்டே பிடிச்சிடலாங்கய்யா அது ரொம்ப கோவமா இருக்குயா. உனக்கு அதை எப்படியாவது சாவடிக்கணும் அதானே? ஊசி அவன்கிட்ட கொடு, அவனே கூண்டுல ஏத்த. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க போப்பா. வாடா. யோ 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 என்னையா பண்ற? ஏயா மருந்தெல்லாம் கீழே கொட்டுற? உன்னதை நான் கொல்ல விட மாட்டேன்டா. ஐயா ஐயா மருந்தெல்லாம் வேணும்னே கீழே கொட்டுறாயா? அவன் இதை எப்படியாவது வாழ வைக்கணும்னு நினைக்கிறான், நீ அதை எப்படியாவது சாவடிக்கணும்னு நினைக்கிற. அதானே? இப்படிலாம் இல்லைங்கய்யா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்யா. ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆனவன் தானே நீ, இன்னும் திருந்தல. அவனே அதை கூண்டுல ஏத்திடுவான், நீ போ. சரிங்க அவனே அனுப்புறேன். பிரமணி, இதை உனக்கு போட சொல்றாங்கடா. இதை எப்படா நான் உனக்கு போடுவேன்? டேய், எங்கேயாவது போய் உயிரோட வாழ்ந்துக்கடா. இங்க வாழ விட மாட்டாங்கடா நம்மள. என்னடா யோசிக்கிற? வாடா சுப்பிரமணி, வாடா போலாம். இதாண்டா உனக்கு நல்லது. வாடா. டேய் போடா, வண்டியில ஏத்த வெயிட் பண்றாங்க. போடா வாடா 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 சுப்பிரமணி, வாடா போடா. என்னடா? யோ புலி ஏறிடுச்சியா, வண்டி அடியா. சுப்பிரமணி, நீ இங்க இருந்தா உன்னை கொண்டுடுவாங்கடா. அதனாலதான் உன்னை அமுச்சு விடுறேன். நீ எங்கேயாவது போய் உயிரோட இருந்துக்கடா. வருத்தப்படாத, எங்களை நினைச்சு நீ கஷ்டப்படாதடா. புரியுதுடா, எங்களுக்கு கஷ்டமா தான்டா இருக்கு. புரியுது, வேற வழி இல்லையா. பத்திரமா இருடா, போயிட்டு வா. அழாதடா அழாதடா சுப்பிரமணி. சுப்பிரமணி, போயிட்டு வாடா.